ஒவ்வொரு நாளும் டன் கணக்கில் காய்கறிகள் ஏற்றுமதியாகும் ஒரு மகா வர்த்தக பூமி தான் ஒட்டன்சத்திரம். வெறும் ஊரா மட்டும் இல்லாம ஒரு பெரிய பொருளாதார மையமா விளங்குற இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா சக்கரபாணியும், தமாக சார்பா விடியல் சேகரும், தவேக சார்பா மோகனும், நாதக சார்பா ரகுபதியும் போட்டியிட்டாங்க. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையை நவீனப்படுத்தினது மற்றும் சாலை வசதிகள் ஒரு பெரிய பிளஸ். ஆனா பல வருஷமா தீர்க்கப்படாத ஒட்டன்சத்திரம் தாராபுரம் பைபாஸ் சாலை திட்டம் மற்றும் விவசாயிகளுக்கு போதுமான குளிர்பதன கிடங்குகள் இல்லாததுதான் தொகுதி மக்களோட மெயின் கோரிக்கையா இருக்கு. கீரனூர் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி நவீன மருத்துவ வசதிகளை கொண்டு வரணும் அப்படின்றது மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பா இருக்கு. சக்கரபாணியின் வெற்றி சாதனை தொடருமான்னு நீங்க சொல்லுங்க. திண்டுக்கலோட கிரீன் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு விவசாயத்துல கொடி கட்டி பறக்கிற மண் தான் ஆத்தூர். வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா பெரியசாமியும், அதிமுக சார்பா விஸ்வநாதனும், தவேக சார்பா கலைச்செல்வியும், நாதக சார்பா சைமனும் போட்டியிட்டாங்க. காமராஜர் அணை மற்றும் வைகை ஆற்று நீர் மூலம் தொகுதிக்கு குடிநீர் மற்றும் பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டது ஒரு பெரிய பிளஸ். புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் சாலை வசதிகள் தொகுதிக்கு ஒரு புதிய முகத்தை தந்திருக்கு. அமைச்சரின் தொகுதியா இருந்தாலும் உட்புற கிராமங்களுக்கு சீரான குடிநீர் வசதி இன்னும் முழுமையா வரலன்றது மக்களின் குமுறலா இருக்கு. பெரியசாமியின் வெற்றி சாதனை மீண்டும் தொடருமான்னு நீங்க சொல்லுங்க. சிறுமலையின் குளுமையும் மக்களின் உழைப்பும் கலந்த ஒரு செழிப்பான மண்ணா நத்தம் தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா திமுக கூட்டணியை சேர்ந்த கே செல்வகுமாரும், அதிமுக சார்பா விஸ்வநாதனும், தாவேக சார்பா ரமேஷும், நாதக சார்பா அழகம்பாலும் போட்டியிடுறாங்க. சிறுமலை மலைப்பாதை மற்றும் அங்குள்ள ஆன்மீக சுற்றுலா தலங்கள் இப்பகுதியை ஒரு சிறந்த சுற்றுலா மையமா மாற்றி வருவது ஒரு பெரிய பிளஸ். நத்தம் மாம்பழ விவசாயிகளுக்கான முறையான குளிர்பதன கிடங்குகள் மற்றும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் தொகுதி மக்களோட நீண்ட கால தேவையா இருக்கு. நத்தம் விஸ்வநாதனின் அனுபவம் மீண்டும் அரியானை ஏறுமான்னு நீங்க சொல்லுங்க. பூட்டு முதல் பிரியாணி வரைக்கும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற தொகுதி தான் திண்டுக்கல் தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா செந்தில்குமாரும், அதிமுக சார்பா சீனிவாசனும், தாவேக சார்பா நெசீரும், நாதக சார்பா முத்தரசியும் போட்டிடுறாங்க. புதிய சாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா பல வருஷமா தீர்க்கப்படாத திண்டுக்கல் நகராட்சி போக்குவரத்து நெரிசல், பூட்டு தொழிலை நவீனப்படுத்துவதில் இருக்கிற சவால்கள் மற்றும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்த பிரச்சனை தான் தொகுதி மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. காமராஜர் பேருந்து நிலையம் போதிய இடவசதி இல்லாம திணறுது. ஒரு பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வேண்டும்ன்றது பல கால கோரிக்கை இருக்கு. திண்டுக்கல் மக்களே, உங்க சாய்ஸ் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டு உபயோக ஜவுளி மற்றும் பஸ்ஸுக்கு பாடி கட்டும் தொழிலுக்கு உலக புகழ்பெற்ற ஊர் தான் கரூர். இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா தியாகராஜனும், அதிமுக சார்பா விஜயபாஸ்கரும், தாவேக சார்பா மதியழகனும், நாதக சார்பா கருப்பையாவும் போட்டியிடுறாங்க. தொழில் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் ஒரு பக்கம் பாசிட்டிவ். ஆனா ஜவுளி உற்பத்தியாளர்களின் ஜிஎஸ்டி சுமை, நெசவாளர்களோட கூலி உயர்வு பிரச்சனை மற்றும் கரூர் நகரின் போக்குவரத்து நெரிசல் தான் தொகுதி மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. நகருக்குள் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரு ரிங் ரோடு வசதி வேணும் அப்படின்றது பல கால கோரிக்கையா இருக்கு. விஜயபாஸ்கர் மீண்டும் அரியணை ஏறுவாரான்னு நீங்க சொல்லுங்க. திருச்சி மாநகரத்தின் இதயம், வணிகத்தின் தலைநகரம், தமிழக அரசியலின் முக்கிய மையம் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா நேருவும், அமமுக சார்பா ராஜசேகரும், தாவேக சார்பா ராமமூர்த்தியும், நாதக சார்பா புவனேஸ்வரியும் போட்டியிடுறாங்க. புதிய மேம்பாலங்கள் மற்றும் சாலை வசதிகள் ஒரு பக்கம் பெரிய பிளஸ். ஆனா திருச்சி மாநகரத்தோட கடுமையான டிராபிக் பிரச்சனை, குடிநீர் மேலாண்மை மற்றும் சிறு குறு வியாபாரிகளுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் மேம்படணும் அப்படின்றதுதான் தொகுதி மக்களோட மெயின் கோரிக்கையா இருக்கு. சத்திரம் மற்றும் தில்லை நகர் பகுதிகளில் நிலவும் கடுமையான டிராபிக் நெரிசலை குறைக்க நிரந்தர தீர்வு வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நேருவின் அசைக்க முடியாத செல்வாக்கு மீண்டும் கை கொடுக்குமான்னு நீங்க சொல்லுங்க. கோவில் மாநகரின் வணிக இதயம், மலைக்கோட்டையின் நிழல் அமைந்துள்ள தொகுதி தான் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா இனிகோ இருதயராஜும், அதிமுக சார்பா ராஜசேகரும், தாவேக சார்பா ஜோசப் விஜயும், நாதக சார்பா கிருஷ்ணசாமியும் போட்டியிடுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட சாலைகள், நடைபாதைகள் மற்றும் திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள நவீன மாற்றங்கள் ஒரு பெரிய பலம். படித்த இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் இல்லாதது ஒரு குறையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில விஜய் ஜெயிப்பாரான்னு. பெல் மற்றும் துப்பாக்கி தொழிற்சாலைகள் நிறைந்த திருச்சியோட மிக முக்கியமான தொழிலாளர் கோட்டை தான்
திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், அதிமுக சார்பா குமாரும், தாவேகா சார்பா நவல்பட்டு விஜயும், நாதகா சார்பா ஜல்லிக்கட்டு ராஜேஷும் போட்டியிடுறாங்க. தொகுதிக்குள்ள கொண்டு வரப்பட்ட அரசு மாதிரி பள்ளி மற்றும் ஒலிம்பிக் அகாடமி இளைஞர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனா திருச்சியின் முக்கிய சந்திப்பான பால்பண்ணை பகுதியில் ஏற்படுற கடுமையான டிராபிக் நெரிசலுக்கு சர்வீஸ் சாலைகள் மற்றும் மேம்பால வசதிகள் இன்னும் சரிவர அமையல அப்படின்றதுதான் மக்களின் பெரிய ஆதங்கமாய் இருக்கு. அன்பில் மகேஷின் ஆற்றிக் கனவு பலிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகள் பாயும் செழிப்பான விவசாய பூமி திருச்சியின் பாரம்பரிய அரசியல் தொகுதி தான் லால்குடி சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா பாரிவலனும், அதிமுக சார்பா லீமா ரோஸ் மார்டினும், தாவேகா சார்பா கூப்பா கிருஷ்ணனும், நாதகா சார்பா மதனும் போட்டியிடுறாங்க. விவசாயிகளுக்கு காவேரி பாசனம் மற்றும் சாலை மேம்பாடு ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா கொள்ளிடம் ஆற்றில் நடக்கிற மணல் கொள்ளையை தடுக்கிறது, லால்குடிக்கு தேவையான புதிய தொழிற்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அடிப்படை வசதிகள் தான் மக்களோட மெயின் கோரிக்கையே இருக்கு. தொகுதியில் இருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில கூடுதல் பாடப்பிரிவுகள் வேணும்னு மாணவர்கள் எதிர்பார்க்கறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில லீமா ரோஸ் மார்டின் ஜெயிப்பாங்களான்னு.